ஹாய் காய்ஸ். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ, ஒரு புதிய முயற்சி. இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் மைக்கேல் படம் பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு போயிட்டு வந்தேன் வீடியோ. மைக்கேல் படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து 2-3 நாளா நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள. சின்ன வயசுல நம்ம மைக்கேல் ஜாக்சனை பற்றி கேள்விப்பட்ட ரூமர்ஸ், நம்ம ஒரு பெர்செப்ஷனில் பார்த்து மைக்கேல் ஜாக்சனை உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இந்த இதுகள் வந்ததுக்கு பிறகு மைக்கேல் ஜாக்சனை பற்றி வர தரவுகள் இது எல்லாம் கேள்விப்பட்டு கொஞ்சம் டீப்பாக படிக்க போக நியூஸ்களில் வாசிக்க போக நம்ம பார்த்த பிம்பம் இல்லை மைக்கேல் ஜாக்சன், வேறொரு பிம்பம் இருக்கேன்னு தோணுது. ஸோ அதை நான் கொஞ்சம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட சில ரூமர்ஸ் இதுகளை பற்றி 2-3 டாப்பிக்கை எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்களையும் நான் வீடியோ செய்ய போகிறேன். அப்போ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஒவ்வொரு வீடியோவை நான் விட போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிறைய கேள்விகள் இருக்கு. அதில் 2-3 கேள்விகளை நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லிடுறேன். மோஸ்ட்டாக இதில் பார்க்க போகிற கேள்விகள் என்னென்னா, ஃபஸ்ட்டுக்கு அப்போ நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸில் ஒன்று மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருந்தார் என்ற ஒன்று கேள்விப்பட்டோம். அப்போ அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது மைக்கேல் ஜாக்சன் அவர் கலரு. மைக்கேல் ஜாக்சன் நிறைய பேருக்கு தெரியும். மைக்கேல் ஜாக்சன் ஒரு பிளாக் அண்டு, நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஒயிட் இருந்து நினச்சிட்டு இருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் பிளாக்காக இருந்து ஒயிட்டுக்கு மாறினார். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க மைக்கேல் ஜாக்சன் ஒயிட்டுக்கு மாற ஆசைப்படுறாங்க. ஸோ அது ஒரு கேள்வியை வச்சிருக்கேன். அடுத்தது அப்போ ஒரு ரூமர்ஸ் வந்து மைக்கேல் ஜாக்சனு ஷோவிலையோ எங்கேயாச்சும் ஒரு ரெட் கார்பெட்லையோ எங்கேயாச்சும் பார்த்தா மைக்கேல் ஜாக்சனை பார்த்தோன்னே பார்க்குறாங்க மயங்கி விழுந்துருவாங்க வேண்டி. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்தது மைக்கேல் ஜாக்சனுக்கு மாஃபியாவில் இருந்துருக்கு. ஸோ அதை பற்றியும் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்தது மைக்கேல் ஜாக்சன் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்காரா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ அதை பற்றியும் பார்ப்போம். அடுத்தது கடைசியாக மைக்கேல் ஜாக்சனுக்கு மென்டல் இல்னஸ் இருந்துச்சா என்ற ஒன்று இருக்கு. அப்போ அதை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்ப்போம். அடுத்தது நிறைய நீங்கள் தெரிஞ்சிருக்கும் மைக்கேல் ஜாக்சன் ஒரு கே ஆண்டு. இது நிறைய நியூஸ் பேப்பரில் நிறைய சைல்டு அப்யூஸ் கேஸில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மைக்கேல் ஜாக்சனை பற்றி. அப்புறம் அதையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அடுத்தது யார் மைக்கேல் ஜாக்சனை கொலை செஞ்சு, மைக்கேல் ஜாக்சன் கொல்லப்பட்டாரா இல்லை இயற்கை மரணம் என்னடா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது மைக்கேல் ஜாக்சன் செத்தையா இன்னும் உயிரோட இருக்காராண்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். தொடர்ந்து அப்போ எங்கள் வீடியோ இனி வரும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க.